Hello friends, welcome to my channel Hanushree's Healthy Kitchen. A very happy Diwali to all. Diwali நம்மளுக்கு வந்து நாளைக்கு தீபாவளியே வந்துருச்சு. நம்ம சேனல்ல வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் காரம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருந்தோம். கொலாபரேஷன் வீடியோஸும் போட்டுட்ருந்தோம். ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் பர்ஃபி, செகண்ட் வந்து காலகந்த், தேர்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பால்கோவா, ஃபோர்த்தாக நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது குலோப் ஜாமுன், வீட்லேயே செய்ய போகிறோம் குலோப் ஜாமுன். ஃபிஃப்த்து வந்து ஸ்வீட் சமோஸ், இதுவும் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். சிக்ஸ்த்து வந்து ஜாங்கிரி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜாங்கிரி. இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனுஸ்ரீ ஹெல்தி கிச்சன். தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வந்து துருவன தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை பவுட்ரு, ஒரு 4-5 ஏலக்காய், 2 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல 1/2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து 2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையணும், சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு துருவி வச்சிருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் வந்து உங்களுக்கு அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் வந்து தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன், அந்த ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து கீ வந்து அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா நம்மளுக்கு அல்வா மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் கீ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, நம்மளுக்கு இப்போ வந்து தேங்காய் பர்ஃபி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ இந்த பிளேட்டில் கொட்டிடலாம். மேலே வந்து 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து பேக் சைடில் லைட்டாக கீ தேய்ச்சிக்கிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. கார்னிஷ்காக லைட்டாக வந்து முந்திரி பருப்பு மேலே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக பீஸ் போட்டுருங்க. நம்மளோட யாமியான டேஸ்டான தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்லேண்ட் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலாக்கண்ணே முடியும். வாங்க இதோட ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 1 லிட்டர் நம்ம பால் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல கெட்டியான பால், நல்ல க்ரீமி திக் மில்க் எடுத்துக்கலாங்க. 1 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து காய்ச்சி ஆறின பால். இது எப்படி தான் இல்லை, நீங்கள் பச்சை பால் கூட எடுத்துக்கலாம். நம்ம எப்படி கொதிக்க தான் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிக்க இந்த சைடில் வர அந்த ஆடையெல்லாம் இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ வந்து நமக்கு அந்த ஆடையெல்லாம் சேரும் போது பால் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நம்ம வந்து 1 லிட்டர் பால் எடுத்துருந்தோம். இது வந்து இப்போ 1/2 லிட்டரை விட கம்மியாக வந்து சுண்டிருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வந்து இந்த பாலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா இப்படி வந்து இந்த பன்னீரை வந்து இந்த பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா அப்படி கலந்து விட்டுக்கணும். இது வந்து நல்லா அப்படி திக்காகணும். ஸோ இதுக்கு இடையில நான் வந்து இதில் வந்து 100 கிராம்ஸ் வந்து சுகர் எடுத்துருக்கேன். சுகர் இதையும் இப்போ வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிடும். நம்ம அப்படியே கலந்து இது நல்லா நமக்கு வந்து கெட்டியாகணும். இப்போ சுகர் சேர்த்திருக்கலாம், நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். அது மறுபடியும் சுண்டி நமக்கு வந்து கெட்டியாகணும். இதை வந்து நான் கெட்டியாகணும்னு காமிக்கிறேன். நல்லா கெட்டி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து நல்லா நெய் தொடவி இது மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் போட்டு நம்ம வந்து நல்லா இது மேலே ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு தேவையோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பிஸ்தாலாம் போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக வரும். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டான
ஸோ கலாக்கந்த் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் டிப்ஸ் வித் கேஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால்கோவா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு அரை கப் போல் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வேக வைங்க. பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கப் போல் மில்க் பவுடர் எடுத்துருக்கேன், அதை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நாம் பாலை வச்சு செய்கிற பால்கோவா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டு இதுலேயுமே இருக்கும். இப்போ பால் பவுட்ரு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வு சிம்லேயே வச்சுக்கோங்க, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பால் எல்லாம் நல்லா வற்றி ஒரு கெட்டி பதம் போல் வரும். பால்கோவாவுக்கு ஒரு கப் போல் மில்க் பவுடர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அரை கப் போல் சுகர் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக சுகர் ஆட் பண்ணாமல் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு தண்ணி பதம் மாதிரி வரும், நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். நாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சரியாயிடும், தண்ணி எல்லாம் கரைஞ்சி வந்துடும். இந்த பால்கோவாவை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பதத்துலையே நம்ம ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செட் பண்ணி மில்க் பர்ஃபியாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மிஸ்ஸஸ் ஜீவி சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி ஸ்பெஷலாக குலோப் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் சுகர், 1.5 கப் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கம்பி பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ கெட்டி ஆகாமல் இருக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் சால்ட்டு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் நெய் அந்த மாவோட நல்லா ஒட்டி வரணும், அந்த மாதிரி நம்ம கிளறி விடணும். கட்டியெல்லாம் இல்லாமல் மாவோட அந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆயிடணும், அந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நமக்கு கெட்டியான பால் தேவைப்படும். நான் 6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலகன பதமாக நம்ம அழுத்தம் கொடுக்காம பிசையணும். இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம பால்ஸ் ஆக்கிக்கலாம். குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கிக்கோங்க, கிராக் இல்லாமல் ஆக்கிக்கோங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு பால்ஸாக இதில் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லில் வைக்காதீங்க, ஸ்லோவில் வச்சிங்கன்னா தான் உள்ளேயும் நல்லா வேகும். கலர் சேஞ்ச் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். ஸ்லோவில் வச்சுருந்தா தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும் போது எடுத்துருங்க. இப்போ இதை சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே அதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோவில் குலோப் ஜாம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க. இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பார்த்து எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிஸ்ஸஸ் ஜீவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் கிச்சன் டு சமையல். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோமாஸ்க்கான ஸ்டஃபிங் தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல, கொஞ்சமாக தேங்காய் துருவல், 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு ஜீனி, 3 ஏலக்காய் எடுத்துருக்கோம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பொட்டுக்கல்லையே நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துட்டு தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கல்லையும் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே சேர்த்துட்டு அதே மாதிரி மிக்சி ஜாரில் ஜீனியும் ஏலக்காவும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோமாஸ்க்குள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு நல்லா விரிச்சுக்க போகிறோம். எவ்வளோ லேஸாக விரிச்சிக்க முடியுமோ அவ்வளோ லேஸாக விரிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸை சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சென்டராக வச்சு ஸோ கார்னர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி தடவிட்டு ஸோ இதை வந்து இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா சூப்பரான சோமாஸ் ரெடி ஆயிரும். சோமாஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் திண்டுக்கல் கிச்சன் டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு நெல்லிமலஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 100 கிராம் உளுந்து எடுத்து 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா வடமாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள், வடமாவு பதத்துக்கு நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை பவுலில் சேர்த்துடலாம். கிரைண்டரில் அரைச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 100 கிராம் உளுந்து தான் சேர்த்துருக்கேன், அதனால் நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். இது கூட 1.5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே டைரெக்ஷனில் கலந்து விடணும். டைரெக்ஷன் மாற்றி கலக்கக்கூடாது. எந்த டைரெக்ஷனில் நீங்கள் கலந்து விடுறீங்களோ அதே டைரெக்ஷன்லேயே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கலந்து விடணும். அது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜாங்கிரிக்கு அந்த கலர் தானே மெயின், அதனால அந்த ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் உளுந்துக்கு 400 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை எடுத்துகிட்டு வெறும் கடாயில் சர்க்கரையை சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா கொதிக்க விட போகிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம பாகு எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். ஜாங்கிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் சேர்த்து மீடியமாக ஹீட் ஆகணும். எண்ணெய் அதிகமாக சூடாகக்கூடாது. மீடியம் ஹீட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு குட்டி சர்க்கிளாக போட்டிங்கன்னா ஜாங்கிரி ரொம்ப சூப்பராக ஷேப் வந்துடும். ரொம்ப ஈஸி தாங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சக்கரை பாகு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாங்கிரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா ஸ்வீட்ஸும் வந்து பார்த்துருப்பீங்க, எப்படி செய்கிறதுன்றதை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப யாமியாக இருக்கும். ஹாப்பி தீபாவளி டு ஆல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.